நம்ம டெத் நோட் பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இந்த ரெண்டு கேரக்டர் தான். ஒருத்தன் லைட்டு, இன்னொருத்தன் எல்லு. இவனுங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்ல பத்தி பார்த்துடலாம். நம்ம எல்லு தான் நம்ம டெத் நோட் யூனிவர்ஸ்லயே நம்பர் 1 டிடெக்டிவ். எல்லோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவன் எடுத்த கேஸ்ல 99.9% கேஸை வந்து சால்வ் பண்ணிட்டான். எல்லோட ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்கிட்ட டெத் நோட் இருக்கு, அங்க சினிகாமியும் இருக்கு. நம்ம தலைவன் இவனோட பேரை ரிவீல் பண்ணாம யார் அந்த டெத் நோட்டை வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தியும் அவங்க கிட்ட இருக்க அந்த சினிகாமியோட எக்ஸிஸ்டன்ஸை உலகத்துக்கு ப்ரூஃபும் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல அந்த டெத் நோட் யார் வச்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவான். அதே மாதிரி ப்ரூஃப் பண்ண போற நேரத்துல நம்ம லைட் வந்து இன்னொரு டெத் நோட்டையும் இன்னொரு சினிகாமியும் வச்சு நம்ம எல்ல போட்டு தள்ளிடுவான். சிம்பிளா சொல்ல போனா நம்ம எல்ல டிஃபீட் பண்றதுக்கு நம்ம லைட்டுக்கு 2 டெத் நோட் 2 சினிகாமி தேவைப்பட்டிருக்கு. அப்படியே நம்ம லைட் பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 16 வயசு ஹை ஸ்கூல் பையன் அவன்கிட்ட ஒரு டெத் நோட் மாட்டுது. அந்த டெத் நோட்டை வச்சு இந்த உலகத்துல கெட்டது பண்றவங்க எல்லாம் சாகடிக்க போறேன்னு இறங்கி பல பேரை போட்டு தள்ளி இருப்பான். அதுக்கப்புறமா இவன் மாட்டிக்க கூடாது அப்படின்றனால அதுக்காக பல பேரை போட்டு தள்ளி அவன் ஒரு கில்லராவே மாறி இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை டிடெக்டிவ், இவனோட அப்பா, அது மட்டும் இல்லாம நம்ம எல்லு எல்லாமே சேர்ந்து இவனை தான் தொலைவிட்டு இருப்பானுங்க. நம்ம தலைவன் அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எல்ல கொன்னாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல சுத்திட்டு இருந்திருப்பான். தலைவன் லைட் என்ன பண்ணிருப்பானா, நம்ம எல்ல கிட்ட இருந்து இவன் கிரிமினல் இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக இவனோட டெத் நோட் மெமரியை இவனே எரேஸ் பண்ணி எல்ல கூட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டா இவனே தேடிட்டு இருந்திருப்பான். திரும்பவும் அந்த டெத் நோட் இவனோட கையில கிடைக்கிறப்ப இன்னொரு சினிகாமியை இவன் மேனிபுலேட் பண்ணி அந்த சினிகாமி கையாலேயே எல்லோட பேரை எழுத வச்சு எல்லாம் போட்டும் தள்ளி இருப்பான். இவங்க 2 பேர்ல யாரு பெரிய ஆளுன்னு நீங்க தான் முடிவெடுக்க போறீங்களே. இந்த வேர்ல்ட்லயே நம்பர் 1 டிடெக்டிவா இல்ல அந்த டிடெக்டிவே போட்டதெல்லாம் ஒரு 16 வயசு ஸ்கூல் பையனா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. சரி, இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.